வீட்டில் குடும்பத்தில் தலைவராக இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு இப்படித்தான் நம்ம தைரியம் சொல்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதாவது தேவனை தன் பலனாக அவன் தெரிந்து கொண்டான். கர்த்தர் தான் என்னுடைய பலன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சங்கீதத்தில் பல இடங்கள்ல சங்கீதம் 27 முதல் வசனத்தில் கர்த்தர் என்னுடைய கண்மலை என்னுடைய வெளிச்சம் அவரே என் ஜீவனின் பலனானவர். அப்ப கர்த்தர் தான் நம்முடைய பலன், கர்த்தர் தான் நம்முடைய ரட்சிப்பு, கர்த்தர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் என்று கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர் தான் நம்முடைய பலன். கர்த்தர் சொல்லியிருக்காரு, பவுல்கிட்ட சொல்றப்போ உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருக்கு காத்து இருக்கிறப்ப புது பலன் அடைவோம். ஏனோ தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்முடைய பலனை புதிதாக்கி கொள்ள வேண்டும். அப்படி புதிதாக்கி கொள்றப்ப ஆண்டவர் நமக்கு புது கிருபையும் பலனையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சரீரம் ஆவியானவர் சரீரத்துல புது பலனை கொடுக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு எதிரி ராஜா, இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்த அந்த ராஜா, எப்படி நான் எங்க யுத்தத்துக்கு போனாலும் இந்த ஆகாரோ ஒரு உளவாளி நமக்குள்ள இருக்கிறான், அதனால யாருன்னு சொல்லுங்க, அவனை ஒரு வழியை பார்த்துடலாம் அப்படிங்கிறப்ப அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ராஜாவே நீர் இங்கே என்ன பேசுகிறீர், என்ன திட்டம் போடுகிறீர் என்று அங்கே இருக்கக்கூடிய எலிசா தீர்க்கதரிசிக்கு நல்லா தெரியும். கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்திடுறாரு. நீ இங்கிட்டு கிழக்க போனால் கிழக்க வந்துடுறாங்க, மேற்க வந்தால் மேற்க கரெக்டாக வந்துடுறாங்க அப்படிங்கவும். அப்படியா, இந்த எலிசா தீர்க்கதரிசி தான் இதுக்கு காரணமா, தன்னுடைய இராணுவத்தை எல்லாம் அனுப்பி அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னா அவன் ஒரு மலைப்பகுதியில் அவன் பட்டணத்தில் உயர்ந்த மேட்டில் குடியிருக்கான். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த எதிரிகளுடைய இராணுவம் இந்த தீர்க்கதரிசியை பிடிக்கும்படியா அந்த மலையை சுற்றி அங்கே பட்டணத்தில் அவனுடைய இராணுவம் வந்துகிட்டு இருக்கு. எலிசாவை பிடிக்க வர்றாங்க. அவனுடைய வேலைக்காரன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா இவங்க ஏரியாவை சுற்றி ஒரு பெரிய இராணுவமே நின்றுகிட்டு இருக்கு. தீர்க்கதரிசியை பிடிக்க, ஐயோ ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி பிடிக்க வந்துட்டான் எதிரி ராஜா அப்படிங்கிறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உனக்கு ஒன்றும் புரியல, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் பார்க்கல நம்மோட இருக்கிறவங்க அதிகம்னு சொல்றீங்களே அப்படிங்கிறப்ப, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்து விடும்னு சொன்ன உடனே அவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்து விடுறார். அங்கே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இவர்களை சுற்றி அங்கே சூழ்ந்திருக்கு.